இப்போ நான் முதல்ல போய் சாரை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும்போது அவர் நிச்சயத்தா நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாப்லையே அப்படின்னு சொல்கிறப்போ என்னோட இது உடஞ்சிருச்சு. ஓகே, அப்போ சாருக்கு நமக்கு இது ஏதோ பிடிச்சிருக்கு, நம்ம சரியாக ஒரு வேலை பார்க்குறோம். இது பர்சனலாகவுமே சுயநலமாகவுமே ஒரு பெரிய பாராட்டாக தான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா வேலையை சரியாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இப்போ பார்த்துட்டாங்க, இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண போகிறோங்கிறப்போ சரி ஓகே கொஞ்சம் நார்மலாகி. ஆனால் நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மூட்லேயே இருக்கிறது, அதுக்கு இன்புட்ஸ் அவங்க ரெடி பண்ணுறது. இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படின்னா, நடிகர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை விட்டு கவனிக்கிறதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது நான் அந்த ஸ்பாட்டில் அதுவும் பெரிய பெரிய நடிகர்கள் என்னென்ன பண்ணுறாங்கிறத நம்ம தேடி போய் கற்றுக்க முடியாது. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு நடுவில் அந்த அனுபவத்தை எடுத்துக்க முடியுங்கிறப்போ அவங்க கூட நடிக்கும் போதே அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது அந்த சீன் நடக்கும்போது, ஸ்டேஜ் பண்ணும்போது. ஏன்னா ஒரு சின்ன ரூம், அந்த ரூமுக்குள்ளார கிட்டத்தட்ட அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரியே ஸ்டேஜ் ஆகிருக்கும். அங்கே சார் இருப்பாங்க, இங்கே விஜயசூரிய சார் இருப்பாங்க, நான் இருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு டென்ஷன் இருக்குது, இதுக்கு நடுவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் இம்ப்ரோவைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த கேரக்டருக்குள்ளேயும் இருக்கணும். இது ஒரு பெரிய அனுபவம். அது நல்லா இருந்தது அந்த விஷயம்.